ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்ப் கிட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த டான் பப்ளிகேஷன்ஸோடைய ஹிந்தி சுபோதினின்ற புக்கில் 6th ஸ்டாண்டர்டுக்கான ஃபஸ்ட்டு போயம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு போயம் என்னன்னா வின்தி. வின்தின்னா ரெக்வஸ்ட். இப்போ கடவுள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி என்னெல்லாம் கேட்டு ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த போயம். வின்தி சுன் லோ ஹை பகவான். வின்தி அப்படின்னா ரெக்வஸ்ட். என்னுடைய ரெக்வஸ்ட்டை சுன்னுன்னா கேளுங்க. ஹே பகவான், கடவுளே என்னுடைய ரெக்வஸ்ட்டை கேளுங்க. தேதோ ஹம்கோ யஹ்வர்தான். தேதோ, இந்த எங்களுடைய ரெக்வஸ்ட்டை கேட்டுட்டு எங்களுக்கு இந்த வரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. வர்தான்னா வரம். எங்களுக்கு தேதோ கொடுங்கள். சோட்டே சோட்டே ஹாத் ஜோட்கர் ஷீஷ் ஜுகா கர்த்தே குன்காத். எங்களுடைய சின்ன சின்ன கைகளை குவித்து தலையை வணங்கி உன்னுடைய புகழை பாடுகின்றோம். கடவுளை புகழ்ந்து பாட்டு பாடி நம்ம வரத்தை கேட்குறோம். ஷீஷ் ஜுகான்னா தலை வணங்கிறது. என்ன கேட்குறாங்க? பல் புத்தி வித்யா தோ பிரபு ஹம்கோ. பல் பலம் கொடு, புத்தினா நாலேஜ், வித்யானா கல்வி. பலம், நாலேஜ், கல்வி இது எல்லாத்தையும் கொடு. பிரபுன்னு கடவுளை தான் சொல்கிறாங்க. பிரபு ஹம்கோ எங்களுக்கு, இதெல்லாம் எங்களுக்கு கொடு. ஹம் ஹை பாரத்துக்கு சந்தான். நாங்கள்லாம் இந்த பாரதத்தினுடைய வாரிசு. பாரதத்தினுடைய வாரிசாகிய எங்களுக்கு பலத்தை கொடு, புத்தியை கொடு, கல்வியை கொடு கடவுளே அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. கபி கிசி கா புரான சோச்சே ஐசா தோ பிரபு ஹம்கோ ஞான். யாருக்காகவும் எந்த நேரத்துலையும் நாங்கள் கெட்டது நினைக்கக்கூடாது. அது மாதிரியான ஒரு நல்ல எண்ணத்தை, ஞானத்தை எங்களுக்கு கொடு கடவுளே. மற்றவங்களுக்கு நம்ம கெட்டது நினைக்கக்கூடாதுன்ற எண்ணத்தையும் எங்களுக்கு கொடு அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. மானவதா கி சேவா கர்னா குருஜன் கா கர்னா சம்மான். மானவதா அப்படின்னா ஹியூமனிட்டி, மனிதத்தன்மை. மனிதத்தன்மையோடு மற்றவங்களுக்கு சேவை செய்கிற குணத்தையும், குருஜன் ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்குற குணத்தையும் எங்களுக்கு கொடு அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜீவன் பத் பர் படுத்தே ஜானாம். ஜீவன் பத் அப்படின்னா வாழ்க்கை பாதையில், படுத்தே ஜானானா முன்னேறிக்கிட்டே போகணும். ஆந்தி ஹோ யா ஹோ தூஃபான் தேஷ் தர்ம பர் மிட்னே வாலே. புயலோ மழையோ எதுவாக இருந்தாலும், ஆந்தினாலும் புயல் தான், தூஃபான்னாலும் புயல் தான். இது மாதிரி என்ன ஒரு காலகட்டமாக இருந்தாலும் நாட்டில் தர்மத்தின் வழியே தான் நாங்கள் செயல்படணும் அப்படின்ற குணத்தை எங்களுக்கு கொடு அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. ஏன்னா தர்ம பர் மிட்னே வாலே ஹம் ஹை பாரத்துக்கு சந்தான். இந்த மாதிரிலாம் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும். நாங்கள் இந்திய மக்கள், நாங்கள் பாரதத்தினுடைய வாரிசு. இந்த மாதிரி இருக்கிற நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் மாறாமல் தர்மத்தோடு செயல்படணும் அப்படின்ற குணத்தை கொடு அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னுடைய டீச்சிங் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.